ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு விஷாலிஸ் லிட்டில் வேர்ல்ட். இன்றைக்கி இந்த வீடியோவில் நான்வெஜ் பிரியர்களுக்கான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எல்லோருக்குமே ரொம்ப பிடிச்ச மட்டன் கோலா உருண்டை, இதை வடைக்கறின்னு கூட சொல்லுவாங்க. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். வடைக்கறி செய்கிறதுக்கு மட்டன் 1/4 கிலோ கொத்தி வாங்கிட்டு வந்திருக்கோம். நீங்கள் கடையில் வாங்கும்போது மட்டனை கொத்தி கொடுங்க அப்படின்னு சொன்னால் கொத்தி கொடுத்துருவாங்க. இந்த மட்டன் வடைக்கறி செய்கிறதுக்கு ஒரு மசாலா ரெடி பண்ண போகிறோம். இப்போ அதை பார்த்துடலாம். 25 சின்ன வெங்காயம், 20 பூண்டு போட்டு நல்லா வதக்கிக்கங்க. நான் இஞ்சி சேர்க்காம தான் செய்ய போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா இஞ்சி கூட போட்டுக்கலாம். வெங்காயமும் பூண்டும் நல்லா வதங்கினோன்னே 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் கசகசா சேர்த்து அதையும் இதோட சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. கசகசாவும் சோம்பும் வறுபட்டு வரும்போது வீடே மணக்குது. அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, இல்லைன்னா கருகிடும். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுடுங்க. இதெல்லாம் நல்லா வதங்கினோன்னே 1 கப் துருவின தேங்காய் சேர்த்துக்கோங்க. அதையும் வதக்கி எடுத்துருவோம். எல்லா பொருளுமே வதங்கினோன்னே அதை நம்ம அரைச்சிடணும். அடுத்து பொட்டுக்கல்ல அரைச்சி பவுடர் பண்ணி எடுத்துக்குவோம். பொட்டுக்கல்ல அரைச்ச ஜார்லேயே நம்ம கறி கொத்தி வாங்கியிருக்கோம் இல்லையா, அதையும் இதில் அரைக்க போகிறோம். கறிக்கு தேவையான உப்பும் 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூளும் 1/2 ஸ்பூன் மிளகாய் தூளும் இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதை நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வாங்க. வெங்காயம் பூண்டு தேங்காயெலாம் வதக்கணும் இல்லையா, அதையும் இந்த மாதிரி கொரப்பாக அரைச்சிட்டு அது கூட இந்த கறியை அரைச்ச இதையும் சேர்த்து போட்டு நல்லா அரைச்சி எடுக்கணும். நிறைய வாங்கினோம் அப்படின்னா கிரைண்டரில் போட்டு கூட அரைச்சி எடுத்துக்கலாம். சின்ன கிரைண்டரில் எல்லாத்தையும் நல்லா மைய அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இதில் புதினா கொத்தமல்லி தழை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த கறி பேஸ்ட் கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பொட்டுக்கல்ல மாவு, அதை இதில் சேர்த்து நம்ம வடையோ உருண்டையோ பிடிக்கிற அளவுக்கு அந்த பதத்துக்கு இதை கொண்டு வந்துக்கலாம். நான் இதை உருண்டையாக செய்யலை. இப்போ நான் வடை மாதிரி தட்டி எடுக்க போகிறேன். ரொம்ப கனமாக செஞ்சோம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே வேகாது. அதனால் இந்த மாதிரி தட்டி அழகாக எடுத்துக்கோங்க. இந்த வடைக்கறியை டீப் ஃப்ரை பண்ணியும் எடுக்கலாம். நான் கட்லெட் எப்படி செய்வோமோ அந்த மெத்தடில் தான் செய்ய போகிறேன். ஆயில் லைட்டாக ஊற்றி இதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டு வேக வச்சு எடுக்க போகிறேன். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதிலையே மட்டன் கோலா உருண்டை குழம்பு நம்ம சேனலில் வச்சுருக்கோம் ஏற்கனவே. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அதை செக் பண்ணி பாருங்கள். இந்த உருண்டையை ஃப்ரை பண்ணாமல் அப்படியே குழம்புல போட்டு எடுத்தோம்னா மட்டன் கோலா உருண்டை குழம்பு ரெடி ஆகும். அவ்வளோதான், வடைக்கறி ரெடி ஆயிடுச்சு. எல்லாத்தையும் தட்டி எடுத்தாச்சு. இப்போ நம்ம அதை ஃப்ரை பண்ண வேண்டியது தான். ஒரு பேனில் எண்ணெய் தேவையான அளவு ஊற்றிட்டு ஒவ்வொரு வடைக்கறியாக எடுத்து இதில் வச்சிடலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு எல்லாத்தையும் நல்லா பொரிச்சு எடுங்க. ரொம்ப அடுப்பு அனல் வச்சிட்டிங்கன்னா கருகி போயிடும். மேலே தான் வேகும், உள்ளுக்குள்ளே வேகாது. இதை வடையாக தட்டாமல் உருண்டையாக உருட்டி எண்ணெயில் பொரிச்சு எடுத்தோம் அப்படின்னா அதை தான் கோலா உருண்டை அப்படின்னு சொல்லுவாங்க. எண்ணெய் நிறையா ஊற்றி பொரிச்சு எடுத்தாலும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா 2 சைடும் திருப்பி போட்டு வேக விடுங்க. மட்டன் வாங்கினா எப்பவும் ஒரே மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு டேஸ்ட் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். மட்டன் சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த இதை சாப்பிடுவாங்க, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மட்டன் வடைக்கறி வேகிறதுக்கு ஒரு எப்படியும் 15 மினிட்ஸ் ஆகும். பொறுமையாக வேக வச்சு எடுங்க. இதே மாதிரி மட்டன் வடைக்கறியை நீங்களும் உங்கள் வீடுகளில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே மாதிரி ஒரு சூப்பரான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன். மட்டன் வடைக்கறி 2 சைடும் நல்லா வெந்து வந்துருச்சு. இதை அப்படியே இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். ரொம்ப டேஸ்டியான மட்டன் வடைக்கறி ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. புதுசாக இந்த வீடியோ பார்க்குறவங்க என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை ஃப்ரெண்ட்ஸ்.